சொல்றாங்கன்னா ஓம் சக்தி பராசக்தி திரிஷா தான் விஜய் பையனுக்கு சித்திரி. மாதிரி என்ன கேட்டீங்கன்னா, இப்ப விஜயே ஒரு முதலமைச்சர் ஆகிறான்னு வச்சுங்களேன், அடுத்த துணை முதலமைச்சர் திரிஷா கூட அவர் போடுவாரு விஜய். சங்கீதா வந்து இப்படிதான்டா சொல்லுவாங்க. ஆனா எங்க அண்ணன் நினைச்சா யாருன்னே ஸ்டேஜ்ல வந்து காட்ட முடியும்டா. இதெல்லாம் பெருமையா நான் கேட்கிறேன். அஜித் ஃபேன்ஸ் கேட்கலையா? நான் கேட்கறேன். ஆனா விஜய் வந்து நேற்று பண்ண செயல் வந்து ரொம்பவுமே கேவலமான செயல் அது. அடுத்து அப்பா ஹெல்த் அடி வாங்கும். எப்படிங்க? அப்பா ஹெல்த் அடி வாங்கும். இன்னும் மாற்றங்கள் எல்லாமே போயிடுவாங்க. செங்கோட்டையன் போயிடுவாருங்க. புஷி ஆனந்தும் போயிடுவார். இவர் மட்டும் தான் இருப்பாரு. திமுகவும் ஊழல் கட்சி தான், அதிமுகவும் ஊழல் கட்சி தான். இது தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது அப்ப நாளைக்கு விஜயும் வந்து அரசியல் வந்து ஊழல் பண்ணிட்டு ஏன் கலைஞர் ஊழல் பண்ணலையா, ஜெயலலிதா ஊழல் பண்ணலையான்னு சத்தியமா சொல்லுவாங்க. ஆக நடக்கிறனா பெண்ணால் அசிங்கப்படுவார். அதே மாதிரி திரிஷா வந்து அசிங்கப்படுவாங்க எந்த ஆண்கள்கிட்ட போனாலும். அழுத்தம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அந்த நடிகை யாருன்றத பேர் வெளியிடுவேன், அவங்களோட புகைப்படத்தை வெளியிடுன்னு சொல்லிட்டாங்க. இவரு என்ன பண்ணிட்டாரு, நீ என்னத்த வெளியிடுறது நானே காட்டுறேன்னு சொல்லிட்டு வந்து த்ரிஷாவை கூட்டி இப்போ மேரேஜ் நேத்து தான். அது எப்படி பாக்குறீங்க? அது உண்மையாக்கிட்டாரா எப்படின்னு பாக்குறீங்க? இல்ல கண்டிப்பா உண்மை ஆக்குற மாதிரி தான் இருக்குது. அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நான் அங்க ரொம்ப மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லிட்டு பாவம். இத்தனை வருஷமா விஜய் அசிங்கப்படுத்துறதுன்றது அவங்க நோக்கமே கிடையாது எப்பவுமே. ஆனா விஜய் வந்து நேற்று பண்ண செயல் வந்து ரொம்பவுமே கேவலமான செயல் அது. நம்ம பழி வாங்கி ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம ஜாலியா இருக்கிறோம்னு காட்டணும். அவங்க எப்படியெல்லாம் போட்டோம் அந்த ஸ்டேஜில் தான் நேற்று வேணவங்கிட்டே வம்படியே கூட்டின்னு போன மாதிரி இருக்குது. அதான் அரசியல் வாழ்க்கையில் அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களோட ஃபேன்ஸ் தான் சொல்றாங்க. ஃபேன்ஸ்ன்ற இது இவங்க தான் சொல்றாங்க. அந்த தற்கொலைங்க என்ன சொல்றாங்கன்னா, கலைஞருக்கு 2 இல்லையா பொண்டாட்டி இல்லையா, இவங்களுக்கு 3 பொண்டாட்டி இல்லையா, எங்க அண்ணன் வச்சா மட்டும் என்னை ஏன் கேட்குறீங்க, மாற்றத்துக்கு வரேன்னு சொல்றீங்க. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்றீங்கன்னா, பெண்கள் பாதுகாப்புன்னு எல்லாம் பேசிங்க. குடும்பத்தில் அவங்களோட மனைவி குழந்தைகள் அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு என்ன பதில்? இது நீ யார்ட்டாவெல்லாம் சுத்து, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆனா குடும்பத்துல மனைவி அதுக்கப்புறம் குழந்தைகள் அவங்க இருக்காங்கல்ல, இன்னும் எதுவுமே அவங்களுக்கு இன்னும் பண்ணல இல்ல. எப்படி அந்த பெயின் இருக்கும் அவங்களுக்கு? அப்ப நீ எப்படி மக்களுக்கு நீ எப்படி கரெக்டான தலைவனா இருப்ப நீ? இல்ல அது கொஞ்சம் ரூமர்ஸ் மாதிரி அப்பத்துல இருந்தே பேசிட்டு தான் இருந்தாங்க. ஒரு 2022ல இருந்தே பேசிட்டு தான் இருந்தாங்க. பட் ஆனா விஜயும் சரி த்ரிஷாவும் சரி இப்ப சமீபத்துல பண்றதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ற மாதிரியே இருக்காது. இதுல பாவம் அவங்க தான் ரொம்ப பாவம். சங்கீதா மேடம் தான் ரொம்ப பாவம் எனக்கு தெரிஞ்சதுல. அந்த வழி அவங்களால எப்படி சொல்றது நம்மளுக்கு தெரியல. அதுக்கு தான் ஒருத்தன் ட்வீட் போட்டிருந்தேன், காமெடியா போட்டிருந்தான் ட்விட்டர்ல. ஒருத்தன் ட்வீட் போட்டிருந்தான். என்ன போட்டிருந்தான்னா, சங்கீதா வந்து இப்படிதான்டா சொல்லுவாங்க. ஆனா எங்க அண்ணன் நினைச்சா யாருன்னே ஸ்டேஜ்ல வந்து காட்ட முடியும்டா. இதெல்லாம் பெருமையா நான் கேட்கிறேன். பண்றது மொல்ல மாதிரி வேலை, இதுல பெருமை வேற. அது நம்ம எப்படி பாக்குறதுன்னா, இப்ப அதுதான் ப்ரோ சொல்ல வரேன். இப்ப இத்தனை நாளா வந்துட்டு விஜய் ஃபேன்ஸ் வந்து எங்கள் அண்ணி சங்கீதான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த பிரச்சனைக்கு அப்புறம் விஜய் இந்த ரூட் மாஃபியாலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? ஜெகதீஷ் வச்சு மெயின்டைன் பண்ண அந்த ரூட் மாஃபியா விட்டு நிறைய விஜய் ஃபேன்ஸோட ஐடி வந்து ஐட்டம்னு கூப்பிடுறதா இருக்கட்டும், ஒரு கொச்சை சொற்களாக யூஸ் பண்றாரு. ஏன்டா நேற்று வரைக்கும் அண்ணியா இருந்தவங்க இன்னைக்கு உனக்கு இப்ப இதுவா? என்ன இது எனக்கு புரியல. விஜய் வேணும்ட்டே அதை கண்டு காணாம இருக்கிறான் விஜய். ஆனா சத்தியமா சொல்றேன், பொண்டாட்டி அப்பா அம்மாவை ஏமாத்தின யாரும் நல்லாவே இருக்க போகுது இல்லை. அது மட்டும் தெரிஞ்சுக்க போன விஷயம். அதான் ஒய்ஃப் வந்து சங்கீதா மேடம் வந்து மறைமுகமா சொன்ன ஒரு விஷயத்த இவர் வெளிப்படையா காமிச்சிட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான். கிடையாது ப்ரோ. இது வந்து இதுக்கு வந்து வெக்க பண்ணணும், வேதனை பண்ணணும், துக்க பண்ணணும், துயர பண்ணணும். இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா இதெல்லாம்? அதாவது விஜய் வந்து ஒரு அரசியலுக்கு வராம இருந்து ஒரு ஆக்டரா இருந்தா இது கண்டிப்பா இது வந்து பெருசா யாருமே பேசிருக்க மாட்டாங்க. தனிப்பட்ட வாழ்க்கை, பர்சனல் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருப்பாங்க. கரெக்டா இல்லைங்களா? இப்ப அரசியலுக்கு வந்துட்டு போயிருக்கு, நீ அரசியல் வந்துட்டு போயிருக்கு, இது எல்லாருமே கேள்வி கேட்பாங்க. இப்ப பெண்கள் மத்தியில அவருக்கு இருந்த செல்வாக்கெல்லாம் கண்டிப்பா வாக்கு சதவீதம் கண்டிப்பா குறையும். நீங்க என்ன நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இது வந்து யார் ஏத்துப்பாங்க சொல்லுங்க? நீ வந்து மாற்று அரசுன்னு சொல்லிட்டு கலைஞர் அத்தனை பொண்டாட்டி கட்டியிருந்தாரு, எம்ஜிஆர் இத்தனை பொண்டாட்டி கட்டியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க கூட நீங்க கம்பேர் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கீங்க. அப்புறம் நீ என்ன மாற்று அரசியல் பண்ற? மத்தவங்களுக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு தான் அவர் வரா போல. அப்ப நீயும் அதே தவறு தானே பண்றீங்க? சொல்லுங்க. நான் வந்து ஊழல் ஒழிக்க வரேன்றாரு. ஆனா நீ இவர் ஏற்கனவே சினிமாவில் ஊழல் பண்ணிட்டு தான் அரசியலுக்கு வராரு. அதே போலதான் இப்போ இந்த திரிஷா மேட்டர்லயும் இதே தான் பண்றாரு. மக்களுக்கு என்ன செய்வ நீங்களே யோசிச்சு பாருங்க. மக்களுக்கு நான் நல்லது பண்ணுவார் நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க? மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு வராரு, ஏமாத்திட்டாரு, வரி கட்டல, சரிங்களா? அதுக்கு வந்து அபராதம் போடுறாங்க. அதை கட்ட முடியாத ஒரு நபர் நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுவார்னு நீங்க நம்புறீங்களா? எவ்வளவு பெரிய முட்டாள்தானே இதெல்லாம்? சொல்லுங்க. ஒய்ஃப் வந்து மறைமுகமா சொன்னாங்க,
எனக்கு வந்து ரொம்ப இப்ப அழுத்தம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அந்த நடிகை யாருன்றத பேர் வெளியிடுவேன், அவங்களோட புகைப்படத்தை வெளியிடுவேன்னு சொல்லிட்டாங்க. இவரு என்ன பண்ணிட்டாரு, நீ என்னத்த வெளியிடுறது நானே காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரே கலர்ல காரு, ஒரே கலர்ல 2 பேரும் மேட்சிங்கா ட்ரெஸ்ஸிங்ல வந்திருக்காங்க. இது வந்து ஒரு அரசியல் தலைவரா வந்து ரொம்ப தவறான செயல். இது வந்து அதுதான் சொல்றேன் ப்ரோ, நீ வந்து மாற்று அரசியல்னு சொல்லிட்டு வந்திருக்க. நான் வந்து விஜய் வந்து நான் வந்து ஒரு நடிகராங்க கேள்வி கேட்கல, ஒரு அரசியல் தலைவரை தான் கேட்டுருக்கேன். நீ நடிகரா வந்தீங்கன்னா நான் வந்து இது கேட்க பார்த்தல, அது உன்னோட தனிப்பட்ட விருப்பம். நீ யார் என்ன வச்சுக்க, யாரு கூட ஊர் சுத்திக்க, அது தேவையில்லாது. நீ தனிப்பட்ட முறையில நீ மக்களுக்கு நல்லது பண்ண போறன்னு சொல்லிட்டு பொது வாழ்க்கைக்கு வந்திருக்க ஒரு அரசியல் தலைவரா. அப்போ வந்து எல்லாருமே கேள்வி கேட்பாங்க. ஜனநாயக நாட்டுல வந்து எல்லாருக்குமே கேள்வி கேட்கற உரிமை இருக்குது, கருத்து சுதந்திரம் இருக்குது. யாரு வேணாலும் கேள்வி கேட்கலாம், யாரு வேணாலும் பதில் சொல்லலாம், கரெக்டுங்களா? அப்படி இருக்கும்போது கேள்வி கேட்கும் போது யாராச்சும் ஒருத்தர் வந்து விஜய் வந்து எதிர்த்து கேள்வி கேட்டாலா, இவன் 200 ரூபாய் வாங்கிட்டான், இவன் திமுக கொத்தடிமை, இவன் 200 ரூபாய் ஊப்பி, இதைத்தான் சொல்றாங்களா கண்ட. அவன் சொல்ற கருத்துல உண்மை இருக்குதா பொய் இருக்குதா உண்மைத்தன்மை இருக்குதான்னு யாருமே ஆராய பார்த்து கிடையாது. 200 ரூபாய் வந்துச்சா வரலையா? என்ன வந்துச்சு? 200 ரூபாய் வந்துச்சா வரலையா? எதுக்கு விஜய் கேள்வி கேட்டா? விஜய் தப்பு பண்ணா நீங்க முட்டு கொடுக்குறீங்க, மத்த எல்லாருமே முட்டு கொடுக்க முடியாதுல்ல, கரெக்டுங்களா இல்லையா? மத்த கட்சியில எவ்வளவு பேர் இருக்காங்களா, அவங்களெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்களா? ஏன் திமுக கார மட்டும் தான் விஜய் கேள்வி கேட்கறானா? பிஜேபி கேட்கலையா, ஏடிஎம் கேள்வி கேட்கலையா, விசி கேள்வி கேட்கலையா, அஜித் ஃபேன்ஸ் கேட்கலையா? நான் கேட்கறேன், ரஜினி ஃபேன்ஸ் கேட்கலையா? எல்லாருமே கேட்கறாங்க. அப்ப எல்லாருமே திமுகவா? சொல்ல ஒன்னா கூட்டு வந்துட்டாரு, வெளியே போறவனு கேட்டாரு, இவர் வெளியே கூட்டு வந்துட்டாரு, அவ்வளவுதான் தலைவன். அவங்க வந்து அவங்க வச்சு இல்லையா இவங்க வச்சு இல்லையா கலைஞர் எம்ஜிஆர் கம்பேர் பண்றாங்கல்ல. அப்போ திமுகவும் ஊழல் கட்சி தான், அதிமுகவும் ஊழல் கட்சி தான், இது தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா? அப்படி இருக்கும்போது அப்ப நாளைக்கு விஜயும் வந்து அரசியல் வந்து ஊழல் பண்ணிட்டு, ஏன் கலைஞர் ஊழல் பண்ணலையா, ஜெயலலிதா ஊழல் பண்ணலையான்னு சத்தியமா சொல்லுவாங்க. இந்த விஷயத்திலேயே முட்டு கொடுக்குற கூட்டம் இந்த நாளைக்கு ஊழல் பண்ணாருன்னா கண்டிப்பா முட்டு கொடுப்பாங்க, இதே வார்த்தை சொல்லுவாங்க, நோட் பண்ணி வச்சுக்க. அப்ப அப்படியே பட்டவனுக்கு ஓட்டு போட்டு மக்கள் வந்து சட்டமன்றத்துக்கு எம்எல்ஏ அனுப்பணுமா விஜய? யோசிச்சு நீங்களே முடிவு பண்ணீங்க. அவங்க வந்து எவ்வளவு பொறுத்து பாத்துருக்காங்க போல, 4 வருஷமா பொறுத்து பார்த்துட்டு அவங்கள ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால முடியல போல. அதனால வந்து வேற வழி இல்லாம டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. இது தனிப்பட்ட கருத்து தான், நான் என்ன சொல்றது தெரியல. அவங்க சைட்ல வந்து அவங்களுக்கான நீதி கிடைக்கணும்னு சொல்றேன். ஏன்னா இப்போ மகராரா இப்போ கடக இலக்கணத்துக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா, சுக்கிர திசை வந்து எப்பயும் நன்மை பண்ணாது. எந்த ஜாதகத்தை எடுத்தாலும் தீமை தான் பண்ணும். அப்போ என்ன கேட்டீங்கன்னா, விஜய்க்கு வந்து 20 வருஷம் சுக்கிர திசை. அந்த சுக்கிர திசை வந்து என்ன கேட்டிங்கன்னா வனவாச வாழ்க்கை தான் கொண்டு போகும் தவிர நல்லது பண்ணாது. அதனால பெண்கள் பிரச்சனைகள், இழப்புகளை இழக்கிறது, உயிர் இழக்கிறதுகள், இது எல்லாமே இன்னும் 10 வருஷம் இருக்கு, அதனால மாறாது. அதனால கேட்டிங்கன்னா இந்த வருஷம் வர்றது அவருக்கு கஷ்டம்தான், வரக்கூட வாய்ப்பு இல்லை. நிச்சயமாக டிஎம்கே தான் வரும், இதுதான் உண்மை. அதனால் வனவாச வாழ்க்கை விஜய் திருப்பி நடிக்க போயிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஜாதத்தில் வந்து ராகு நடக்கிறனா பெண்ணால் அசிங்கப்படுவார். அதே மாதிரி திரிசா வந்து அசிங்கப்படுவாங்க எந்த ஆண்கள்கிட்ட போனாலும். இதுதான் அசிங்கத்தை காமிக்கிற சுக்கிரம் வந்து பொன் பொருள் மனை மக்கள் வீடு வாசல் எல்லாத்தையும் இழந்து நான் ரோட்டுக்கு தான் போகணும். அடுத்து அப்பா ஹெல்த் அடி வாங்கும். எப்படிங்க? அப்பா ஹெல்த் அடி வாங்கும். இன்னும் மாற்றங்கள் எல்லாமே போயிடுவாங்க. செங்கோட்டையும் போயிடுவாருங்க. புசியானந்தும் போயிடுவார். இவர் மட்டும் தான் இருப்பார். ஜாதகம் இருக்கலைங்க, விஜய் ஜாதகம் இருக்கலைங்க. இப்போ வந்து தங்கத்தை வந்து நெருப்பில் போட்டால் நாகம் உருகி தான் போகும். பேப்பர் பணக்கட்டை போட்டால் கரியாக தான் போகும். இப்போ விஜய்க்கு நாளைக்கு சுக்கிர திசை, அதாவது பாதகாதிபதிம்பாங்க. அதாவது வாழ்க்கையில் வந்து எல்லாம் வெறுத்து ஓடணும், வனவாச வாழ்க்கை தான். அவங்க எல்லாமே கிரகங்கள் தான் ஆட்சி பண்ணுது எல்லாத்தையும். இப்போ ஒளி சூரியனா கிரகம் நம்மளை ஆட்சி பண்ணுது, மேலே சேட்டை கிரகங்கள் தான். கோயிலில் உள்ள கிரகங்கள்ல எல்லாமே கிரகங்கள் ஆட்சி பண்ணும்போது அவங்க தலையில் படும்போது கிரகங்கள் மாற்றங்கள் நடக்குது. அப்போ அது வழி தான் எல்லாமே போகுது. புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா, சிலருக்கு வந்து இப்போ செந்தில் பாலாஜி இருக்காருன்னா அவருக்கு வீடு வாங்கக்கூடாது, ஜெயிலில் வந்துன்னா சொத்து வாங்கக்கூடாது. அப்போ அதெல்லாம் மாட்டுவாங்க. அப்போ யாருக்கு யார் போனாலும் அது பிரச்சனை தான் பண்ணும். அப்போ நமக்கு என்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும். அப்போ நான் விஜய்க்கு ஃபஸ்ட்டு பண்ணுறேன். விஜய் ஜாதகத்தை பார்க்கும்போது விஜய் பெரிய ஆளாக வருவார்னு சொன்னேன் நான், அந்த மாதிரி இல்லை. ஆனால் அரசியலில் வந்து என்ன தோப்பாருன்னு சொன்னால் நான் தான். அது நிச்சயம் அது நடக்கும். டிஎம்கே தான் மிகப்பெரிய இல்லை. அரசியல் வாழ்க்கை மட்டும் இல்லை, குடும்பமே நஷ்டமாயிடுச்சு. இப்போ அப்பா ஹெல்த் அடியாரு. என்ன சொல்ல வரீங்க? இப்போ திருப்பி அவர் வந்து அரசியல் விட்டு தோற்றதுக்கப்புறம் சினிமாவுக்கு போயிடுவார். ஆமாம். இப்போ அடுத்து அப்பாவோட ஹெல்த் அடி வாங்கிடும். இன்னும் பெண்கள் இருக்க பிரச்சனை வரும் அவருக்கு. அவர் இன்னும் நினைக்கிட்டே அடுத்து ஜெயில் வாசலும் கூட போவார். இன்கம் ரேட்டெல்லாம் இருக்கு அவருக்கு. 41 உயிர் கொண்டது விஜய் தானே அந்த கேஸ் அவர் மேலே தான் திரும்பும். ஆமாம், அவர் மேலே தான் திரும்பும். ஏன்னா அவருக்கு பாதகம் நடக்குது. இவர் எங்கே போனாலும் கிட்ட இறப்புகள் தான் சந்திக்கணும். ஏன்னா அந்த மாதிரி திசை அவருக்கு நடக்குது. சுக்கிர திசை வந்து அரக்க திசைன்னு சொல்லுவாங்க. நன்மையே பண்ணாது.
குடும்பம் உறவு எல்லாமே பிரிஞ்சு வனவாச வாழ்க்கைங்க. அது ஹரிச்சந்திர மயானத்துக்கு போனார் இல்லையா, அந்த வாழ்க்கை தான் விஜய்க்கு. சரி, இப்ப எப்படி மீண்டு வருவாருன்னு சொல்ல வரீங்க? மீண்டும் 10 இயர்ஸ் கழிச்சு, இப்போ இல்லை 10 வருஷம் கழிச்சு தான் மீண்டும் வரும். 10 வருஷமாவது அவரோட அரசியல் வாழ்க்கை திருப்பி பிரகாசமாக வாய்ப்பு இருக்கா? பிரகாசனம் அது முதல்ல வர்றதுக்கு வாழ்க்கை கிடையாது. இப்போ இதே அண்ணாமலைக்கு சொன்னாங்க, நான் அண்ணாமலை இருக்கார் இல்லையா, அண்ணாமலைக்கு சொன்னது என்ன கேட்டிங்கன்னா, அவர் அரசியலில் வருவார் ஒழிய எங்கேயுமே நிலையா இருக்க மாட்டார். பிரதமர் போஸ்ட்டை கொடுத்தவரை 10 நாளில் வந்துடுவார். கவர்னர் பதவி கொடுத்தவரை 10 நாள் விட்டு வந்துடுவார். அண்ணாமலை அரசியல் அது. அதேமாதிரி இப்போ அவருக்கு இவருக்கு சொன்ன பிஜேபியில் இருக்கார் இல்லையா, நயனா நாகேந்திரன், இவருக்கு ஃபஸ்ட்டு 10 வருஷம் முன்னாடி சொன்னேன் நீங்கள் சென்ட்ரலில் வருவீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குமானா கொடுக்காது. எப்படிங்க கொடுக்காது. அது ஜாதக ரீதியாக என்ன கேட்டிங்கன்னா, திரிஷாவுக்கு வந்து ராகு, இவருக்கு ராகு. இல்ல இல்ல அது கேட்கல. சரிங்க, எப்படி வந்தார்? அந்த ஃபங்க்ஷனுக்கு 2 பேரும் ஒண்ணா வரணும்னு என்ன காரணம் அதுக்கு உங்க ஜாதகத்துல தெரியும்? அதாங்க நட்பு ரீதி தான் வந்தது. அதை நம்ம தப்பாக எடுக்க முடியாது. அது எப்படிங்க, அதை தப்பாக எடுக்க முடியாது. அதாவது இவர் மனைவி அவர் தப்பாக போகிறாரு, இவர் தப்பாக போகிறாரு, அதை எடுக்க முடியாது. நட்பு ரீதியாக சந்திக்கிறாங்க, அவ்வளோதான். நட்பு நீதியா சந்திக்கலாம், ஆனா ஒரு ஃபங்க்ஷன்ல போய் சந்திக்கலாம். அது okay, சரிங்க. அதான் நட்பு நீதி. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம், அந்த இடத்துல பார்த்தோம், ஓகே. ஆமாம், ஆனா போகும்போது 2 பேரும் ஒரே காரு, வரும்போது ஒரே காருன்னா அது என்னது நட்பு என்னது? இல்லை அப்ப விஜய் வந்து த்ரிஷா வீட்டுக்குள்ள போயிட்டு த்ரிஷாவை கூட்டு வந்தாரா? இல்லை, இப்போ அதே மாதிரி என்ன கேட்டிங்கன்னா, இப்போ விஜயை ஒரு முதலமைச்சர் ஆகிறான்னு வச்சுங்களேன், அடுத்தது துணை முதலமைச்சர் திரிஷா கூட அவர் போடுவார் விஜய். எப்படி? ஆமாம், முதலமைச்சர் கூட போடுவார் விஜய். அந்தளவுக்கு நட்பு. அப்போ அதான் நீங்க சொல்லிட்டீங்க வாழ்க்கை இல்ல அப்படின்னு. இல்லை கிடையாது, நிச்சயம் கிடையாது. இப்போ ஜோசியம் ரீதியா இதுக்கான பரிகாரங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எதனா இருக்கா? இருக்குங்க. அது வந்து ஸ்ரீரங்கத்தில் போனோம், அதை சுக்கிர தோஷம்பாங்க, பெண் சாபம்பாங்க. எப்படிங்க? பெண் சாபம். அப்போ என்ன, அந்த பெண் சாபம்னால கேன்சர் நோய் இருக்கு இல்லையா, கேன்சர் நோய், பெண்ணால் அவமானப்படுறது, சொத்துக்களை இழக்கிறது, இது எல்லாமே உண்டுங்க. பெண் சாபம்ன்றீங்க இல்லையா, அது அவங்க மனைவினால வந்ததுன்னு நினைக்கிறீங்களா? மனைவினால இல்லை, அதாவது என்ன கேட்டிங்கன்னா, அவங்க அப்பா மூலம் வந்தது பெண் சாபம், கொன்ற சாபம். அது ஸ்ரீரங்கம் போனால் தான் மேற்கொண்டு எந்திரிக்க முடியும், இல்லாட்டி எந்திரிக்க முடியாது. இதுதான் அவருடைய விதி, தலையெழுத்து.